எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிக் பாஸ் சீசன் 8க்கு வரப்போற கண்டெஸ்ட் லிஸ்ட் தான் பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி பிக் பாஸ்ல இப்ப என்ன அப்டேட் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறதையும் பார்த்துடலாம். அதாவது பிக் பாஸ் சீசன் 8 தமிழ்ல கமலஹாசன் சார் ஹோஸ்ட் பண்ண மாட்டேன்னு சொன்ன உடனே அதுக்கப்புறம் இந்த ஹோஸ்ட் பதவிக்கு சிம்பு வருவாரா, சிவகார்த்திகேயன் வருவாரா, சூர்யா வருவாரா, இல்ல அரவிந்த் சாமி வருவாரா, இப்படி பல பேர் அடிபட்டு இருக்கல. பிக் பாஸ் டீமே இப்படியாடா நீங்க பேசுறீங்க, இருங்கடா இதுக்கெல்லாம் சேர்த்து நான் ஒரு டீசர் விடுறேன் அப்படின்ட்டு விஜய் சேதுபதி வந்து கன்ஃபார்ம் பண்ணி பிக் பாஸோட ஹோஸ்ட் வந்து விஜய் சேதுபதி தான் அப்படின்ட்டு ஒரு சின்ன டீசர், அதாவது 30 செகண்ட் டீசரை வெளியிட்டாங்க. சரி, விஜய் சேதுபதி தான் எவ்வளவோ அவசரமா கூட்டு வந்து விட்டீங்க, ஆனா அதோட லோகோவுக்காக எவ்வளவு டயம் இருந்தது. போன பிக் பாஸ் முடிஞ்சது இல்ல, இந்த பிக் பாஸ் வர கிட்டத்தட்ட 8-9 மாசம் இருந்திருக்கலாம். ஒரு லோகோ உருப்படியா வந்து செஞ்சிருக்க வேண்டாம். கேட்டா வந்து நாங்க வந்து நார்த் இந்தியால இருந்து டெக்னிக்கல் டீமை இறக்கிட்டோம் அப்படின்னு சொல்றீங்க. அந்த லோகோ பார்த்தா எனக்கு என்ன தோணு தெரியுமா, இந்த 90s கிட்ஸ்க்கெல்லாம் தெரியும், பழைய தூர்தர்ஷனோட லோகோ பாத்தீங்கன்னா அந்த லோகோ மாதிரி இருக்குங்க. இடையில 8 மட்டும் போட்டாங்க. என்ன எடவி அது. சரி, இத்தனை நாள் 1.5 மாசமா வந்து அப்டேட் கொடுங்க சொன்னதுக்கு சரி இந்த லோகோவா வெளியிட்டீங்கப்பா அப்படின்னு நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா இன்னும் வந்து ஸ்பான்சர்ஸ் கிடைக்கலாங்க பிக் பாஸுக்கு. அதுக்காக அந்த டீசர் வெளியிட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து விஜய் டிவி தரப்பு சொல்றாங்க. ஏற்கனவே கமல் சார் வச்சிருந்த ஸ்பான்சர் பூரா கமல் சார் ஹோஸ்ட் பண்ண மாட்டேன்னா புடிச்சு பிடிக்கிட்டு போயிட்டாங்க. சரி, விஜய் சேதுபதியை கொடுப்போம், யாராவது வந்து இந்த சோப்பு கம்பெனி சீப்பு கம்பெனி ஏதாவது ஸ்பான்சர்ஸ் கிடைக்கிறாங்களா அப்படின்ட்டு அவங்கள போடுறதுக்காக தான் இந்த டீசர் வெளியிட்டுருக்காங்க. என்னத்த சொல்ல. சரி, ஓகே, கண்டஸ்டன்ட் லிஸ்டுக்கு போயிடலாமா? வாங்க, யாரா இருந்தாலும் தைரியமா சொல்ல பாருங்க. லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அருண் பிரசாத். அதாங்க நம்ம பாரதி கண்ணம்மா சீரியல், அதுல வந்து பாரதியாவை தலகிக்கு இருந்தவர் தான் இவர் பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு சீரியல் தான் பண்ணிருக்காரு. அதுக்கு முன்னாடி மேயாதாமான்ல வந்து ஒரு கெஸ்ட் ரோலா வந்திருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவர் வந்து பெருசா ஒன்னும் தெரியல. கேட்டா இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னு 2 வருஷமா நான் பிக் பாஸ்க்காக தான் வெயிட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனா இன்னொரு நியூஸும் வருது. என்ன அப்படின்னா லாஸ்ட் சீசன், அதாவது பிக் பாஸ் சீசன் 7 டைட்டில் வின்னர் இருக்காங்களா அர்ச்சனா, அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு காதல் ட்ராக் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அர்ச்சனாவோட சப்போர்ட்னால தான் வந்து இந்த பிக் பாஸுக்கு உள்ள வாய்ப்பே, அதாவது பிக் பாஸ் சீசன் 8 உள்ளுக்கு வர்றதுக்கு வாய்ப்பே கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இருந்தாலும் ராஜாராணியில கூட அர்ச்சனா வந்து சின்ன கேரக்டர் தான் நடிச்சாங்க. பாரதி கண்ணம்மால இவருக்கு ஒரு நல்ல கேரக்டர் தான். அதனால வந்து அதுவே இவருக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும். பிக் பாஸ்க்குள்ள வீட்டுக்குள்ள போறேன் அப்படிங்கறனால விஜய் டிவி ஒத்துக்குவாங்க. ஏன்னா இவர் ஒரு விஜய் டிவி ப்ராடக்ட்டும் கூட. அதனால இவர் கன்ஃபார்மா வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சரி, அடுத்தது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரிகிடா சாஹா. இவங்களதான் உங்களுக்கு நல்லாவே தெரியுமே. ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி பவி டீச்சர்னு சொல்லிட்டு பசங்க பத்திட்டு அலைஞ்சாங்க. கனவு கண்ணி அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இவங்க இது மட்டும் இல்லாம இப்ப பார்த்திபன் கட்டே இல்லாம ஒரு லாங் லீனியர் படம்னு ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அந்த படத்துல வந்து இவங்க பார்த்திபனுக்கு ஜோடியா நடிச்சிருக்காங்க. அதுலயும் இவங்களோட நடிப்புக்கு ஒரு நல்ல பேர் தான் கிடைச்சிருந்தது. இவங்க சோசியல் மீடியால எப்பயுமே ஆக்டிவா இருப்பாங்க. இப்ப பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இவங்க உள்ளுக்கு வரப்போறதாவது ஒரு தகவல் வந்திருக்கு, பாப்போம் அப்படின்ட்டு. அடுத்து பார்க்க போற கண்டஸ்டன்ஸ் யாருன்னா உங்களுக்கே சிரிப்பு வந்துடும், டாக்டர் திவாகர். இவரை சோசியல் மீடியா பேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், யூடியூப் எங்க பார்த்தாலும் சரி அப்படி பண்ணிட்டு தான் ஒரு பெரிய ஆக்டர் நினைச்சுக்கிட்டு பயங்கரமா பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு ஆளுதான் வந்து இந்த திவாகர். இவர் ஆக்சுவலி வந்து பிசியோதெரபி டாக்டர்னு நினைக்கிறேன். ஏற்கனவே வந்து இந்த அகமது மீரான் வந்து இவர் ஒரு தடவை தப்பா போட்டதுக்கு இவர் கண்டமணிக்கு திட்டி போட்டார் அகமது மீரான. யூடியூபர் அகமது மீரான் அப்படின்ற நபரை வந்து பாத்தீங்கன்னா செருப்ப கலட்டிக்கிட்டே அடிக்கணும். ஓகேங்களா? கோவக்காரன் கூட தான் போலுக்க. அதனால வந்து இவரே உள்ளுக்கு இழுத்து போடுவோம் அப்படின்ட்டு விஜய் டிவி பிளான் பண்ணிருச்சு போலுக்க. ஏன்னா விஜய் டிவிலே ஒரு ப்ரோக்ராம் இப்போதைக்கு லேட்டஸ்டா உள்ளுக்கு வந்திருக்காரு. வேற யாருங்களா போன காலத்தோட வந்து ஜிபி முத்து வந்தார்ல, அது மாதிரி வந்து டாக்டர் திவாகர் உள்ளுக்கு வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சோசியல் மீடியால இவரை பார்த்து கலாய்க்காத ஆளுகளே கிடையாது, கலாய்க்காத சேனல்களே கிடையாது. பெரிய பெரிய சேனல்கள்லாம் இன்டர்வியூங்கள பேர்ல இவரை வச்சு செய்யறாங்க. அதுக்கும் ஓகேமா நான் நல்லா பண்ணுவேமா, நான் வந்து சூப்பர் ஆக்டர்மா, எனக்கு வந்து அண்ணன் தனுஷ்மா அப்படிங்கிற மாதிரி வந்து பல விஷயங்களை பேசினாரு. உள்ளுக்கு வந்து என்ன சாதிக்காருங்கிறத பார்ப்போம். நம்ம பார்க்க போறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் தான்.
கோகுல்நாத் இந்த மாநாட மயிலாட நிறைய டிவி ரியாலிட்டி ஷோஸ்ல வந்து இவர் நிறைய கலந்துருக்காரு. அடுத்த இயக்குனர் சம்திங் ஏதோ ஒண்ணு பண்ணிருக்காரு. இவர் டேலண்ட் வேற லெவல்ல இருக்கு. சொல்ல போனா இவர் இந்த சாண்டி மாஸ்டர்லாம் ஆரம்ப காலகட்டத்தில் டிவில வந்து நிறைய ஷோஸ்ல கலந்துக்கிட்டாரு. அதோட சேர்ந்து இவர் கோகுலும் நான் கலந்துக்கிட்டாரு. சாண்டி இன்னைக்கு வேற லெவல்ல போயிட்டாரு. இப்ப கோகுல்நாத் வந்து சினிமா ஃபீல்ட்ல சாதிக்காட்டாலும் முன்னூறு ஃபீல்ட்ல சாதிச்சுட்டு இருக்காரு. என்ன அப்படின்னம்னா இந்த மல்டி டேலண்ட்டை வளர்த்துக்கிறதுக்கு பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஒரு அகாடமியை வச்சு. அது மட்டும் இல்லாம இவர் 16 கின்னஸ் ரெக்கார்டு வாங்கியிருக்காரு ஒரே வருஷத்துல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவர் அகாடமியில படிச்ச 10 ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கின்னஸ் ரெக்கார்டு வாங்கி கொடுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி வர சொல்றாங்க. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது சப்பா சரியான டேலண்டான ஆள் இருப்பார் போலுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. நானும் இன்ஸ்டாகிராம்ல நிறைய அவரோட வீடியோ பார்த்திருக்கேன். டேலண்ட்ல வேற லெவல். இவர் படம் பாத்தீங்கன்னா அம்புலின்னு ஒரு படம் பார்த்திருப்பீங்க சரியா? அந்த படத்துல வந்து ஒரு கொடூரமான மிருகம் மாதிரி ஒரு இருக்கும். அது இவர் தான் ஆக்ட் பண்ணது. அந்த மாதிரி இவர் சும்மா டேலண்டான ஆளு. பட் வந்து சினிஃபீல்ட்ல ஒன்னும் இவருக்கு சரியான சான்ஸ் கிடைக்கலையோ அப்படின்ட்டு நிறைய பேர் கூட சொல்றாங்க. பட் இந்த பிக் பாஸ் தளம் வந்து அவர் நல்லா யூஸ் பண்ணிக்குவாருன்னு தான் நினைக்கிறேன். அடுத்து யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா பானுமதி. பானுமதி என்னடா புதுசா இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா விஜய் டிவி சீரியல் பாக்குறவங்க, சன் டிவி சீரியல் பாக்குறவங்களுக்கு உங்களுக்கு பானுமதியை தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இனியா அப்படின்னு சன் டிவில ஒரு சீரியலும், விஜய் டிவில வந்து இப்ப கரண்டா ஓடிக்கிட்டு இருக்க வந்து சின்ன மருமகள் அந்த சீரியல்லையும் வந்து ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க எப்படி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து கன்ஃபார்மா உள்ளுக்கு வருவாங்களா அப்படின்னு சொல்ற அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களே ஒரு இன்டர்வியூல வந்து, அதாவது இந்த சகிலாமா இருக்காங்களா அவங்க வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க. அந்த இன்டர்வியூல வந்து எனக்கு 15 வயசுல கல்யாணம் ஆயிருச்சு. அது எப்படி ஆச்சுன்னா லவ் மேரேஜ் தான் ஆச்சு. நான் 15 வயசுல வந்து நிறைய டான்ஸ் ஆட போவேன். அங்க என் ஹஸ்பண்ட் பார்த்து எனக்கு அவரை பிடிச்சி போய் லவ் மேரேஜ் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகி ஒரு 10 வருஷத்துல அவர் இறந்து போயிட்டாரு. எனக்கு 2 மகனுங்க. இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னவனே சகிலாமா அதுக்கு என்ன வேணாங்க, சரி உங்களுக்கு பிக் பாஸ் வாய்ப்பு கிடைச்சுன்னா போவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. கண்டிப்பா ஏன் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுவும் பிக் பாஸ் காதுக்கு விழுந்திருக்கும். ஓ இந்த மாதிரியா இவங்க இந்த வயசுல கஷ்டப்பட்டுருக்காங்களா, வாங்க வாங்க, ஏன்னா ஏற்கனவே ஒரு விஜய் டிவி ப்ராடக்ட் வேற இருக்காங்க, அதனால இவங்களையும் தூக்கி உள்ளுக்கு போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம சோசியல் மீடியால நிறைய யூடியூப் சேனல் இவங்களை பேட்டி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. நீங்க வேணா வந்து சீரியல் ஆக்டர் பானுமதி அப்படின்னு யூடியூப்ல போட்டு பாருங்க, இவங்க பேர் வரும், இவங்களோட இன்டர்வியூஸ் நிறைய வரும். சரி, அடுத்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு தெரிஞ்ச முகம் தான், தீபக் தின்கர். நீங்க வீட்டுல டிவி அடிக்கடி பாப்பீங்க அப்படின்னா இவரை தெரியாம இருக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இவரு போகாத சேனல் கிடையாது சரியா? விஜய் டிவி, சன் டிவி, ராஜ் டிவி, ஜெயா டிவி, அதுக்கப்புறம் வந்து ஜி தமிழ் எல்லாத்துலயும் போயிருக்காரு. சீரியலும் ஆக்ட் பண்ணிருக்காரு, ஆங்கரும் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா படத்துலயும் நடிச்சிருக்காரு. இடையில கொஞ்ச நாள் வந்து இந்த சின்ன திரையில இருந்து கொஞ்சம் ஒதுங்கி இருந்தாரு. மறுபடியும் வந்து இப்ப உங்களுக்கு தெரியும் தமிழும் சரஸ்வதி அந்த நாடகத்துல வந்து இவர் வேற லெவல்ல ஆக்டிங் பண்ணி ஃபேமஸ் ஆயிட்டாரு. அதனால இவரும் உள்ளுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க பேர் வந்து போன சீசன்ல இருந்தே அடிபட்டுக்கிட்டு இருக்கு. யார் அப்படின்னா தர்ஷா குப்தா. இவங்களும் பாத்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்துல வந்து சீரியல் நிறைய ஆக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 1-2 தமிழ் படம் வந்து நடிச்சிருக்காங்க. அதாவது நம்ம காமெடி ஆக்டர் சதீஷ் இருக்காருல்ல, அவர் கூட வந்து ஓ மை ஹோஸ்ட் அப்படின்னு ஒரு படம் நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து மோகன்ஜி இயக்கத்துல வந்து ருத்ரதாண்டவம் படத்துல வந்து ஹீரோயின் ஆக்ட் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய இது பண்ணிருக்காங்க. இந்த ஓ மை ஹோஸ்ட்ல கூட வந்து சதீஷ் வந்து ஏதோ இவங்களை சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு வந்து பத்திரிகையாளருக்கு முன்னாடி வந்து இவங்க அழுதுகிட்டு போல்டா பேஸ் பண்ணாங்க. அதனால போன சீசன்ல இவங்க வருவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. பட் இவங்க இந்த சீசன்ல வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. வந்தா நல்லா தான் இருக்கும். சரி, அடுத்து யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்த்திக் குமார். இவர் தெரிஞ்சிருக்க உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா இவங்களோட ஒய்ஃப், எக்ஸ் ஒய்ஃப்னு கூட சொல்லலாம், சுசித்ரா, சுச்சி லீக்ஸ் சொல்லி வந்து ரொம்ப ஃபேமஸா இருந்தது. இப்ப லேட்டஸ்டா கூட வந்து கார்த்திக் குமாரை வந்து எக்ஸ் ஹஸ்பண்ட் தான் அந்த சுச்சி லீக்ஸ்க்கே காரணமா இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஹஸ்பண்ட் எக்ஸ் ஒய்ஃப் வந்து கழுவி வந்து மாத்தி ஊத்திக்கிட்டாங்க. அதுல வந்து இவங்க ஃபேமஸ். ரெண்டாவது இவர் ஒரு வானவில் கேட்டகரியை விரும்புவாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சுசித்ரா சொன்னாங்க. இது மட்டும் இல்லாம மிஸ்டர் டி தனுஷும் இவரு வந்து ஒருத்தர் வந்து லவ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து குண்டை தூக்கி எல்லாம் போட்டாங்க. அது உண்மையே என்னமோ போயே தெரியல. ஆனா அதுக்கேத்தாப்புல இவரும் பதிலடி நிறைய கொடுத்தாரு சரியா? நான் வானவில் கேட்டகரி விரும்புறேன்னா பெருமைப்படுறது நான் தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னாரு. அது மட்டும் இல்லாம இவர் ஒரு காமெடி விஷயத்துல இவர் ஒரு தலை சிறந்தவர், அதுவும் ஸ்டாண்டப் காமெடி. அதனால இவரும் உள்ளுக்கு வந்தா நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம சுசித்ரா இவங்க உள்ளுக்கு வரேன்னு தெரிஞ்ச உடனே ஒரு விஷயம் சொன்னாங்க, கார்த்திக் குமாருக்கும் விஜய் சேதுபதிக்கும் ஆகாதே, கார்த்திக் குமார் எப்படி வந்து பிக் பாஸ்குள்ள போவாரு அப்படின்னு இப்பவுமே கொளுத்தி போட ஆரம்பிச்சிட்டாங்க சுசித்ரா இவங்க ஒய்ஃப். அதனால இவர் உள்ளுக்கு போனா உள்ளுக்கும் வந்து வேற லெவல்ல இருக்கும், வெளியிலயும் இவரை பத்தி கொளுத்தி போடுறதுக்கு ஆள் நிறைய இருக்கு. அதனால இவரும் வந்து உள்ளுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போறது பரினா ஆசாத். இவங்க யார் அப்படின்னா இவங்க ஒரு விஜய் டிவி ப்ராடக்ட் தான். பாரதி கனமால வந்து
வில்லி ஆக்ட் பண்ணாங்க. பாரதி கண்ணம்மா 1 இருந்தாலும் சரி, பாரதி கண்ணம்மா 2 இருந்தாலும் சரி, ரெண்டுமே வந்து வில்லி ஆக்ட் பண்ணாங்க. இதுல அவங்களுக்கு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ். இவங்களுக்கு மேரேஜ் ஆயிருச்சு. மேரேஜ் ஆகி இவங்க ஹஸ்பண்ட் யாருன்னு சொன்னீங்கன்னா ஷாக் ஆயிருவீங்க. இவங்க ஹஸ்பண்ட் வந்து என்ன அப்படின்னா விஜய் டிவியோட அந்த டிஜிட்டல் மீடியால வந்து ஒரு மெயினான ஆளு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதனால இவங்களும் உள்ளுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அப்படியே உள்ளுக்கு வந்தாலும் இவங்களுக்கு பிஆர் டீம் வந்து வெளியில வேலை செய்யவும் அதிகமா ஆள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பரவலாகவும் போய்கிட்டு இருக்கு. இருந்தாலும் வந்து இவங்க ஒரு டேலண்டான பர்சன். ஏன் அப்படின்னா இவங்க இன்ஸ்டாகிராம்ல எப்பயுமே ஆக்டிவா இருப்பாங்க. அதுலயும் வந்து இந்த ஜிம்னாஸ்டிக், அதாவது இந்த கயர்ல தலைகீழ தொங்குறது, இந்த அதுக்கப்புறம் வந்து கயர்லயே நடுவுல படுத்திருக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனால இவங்களும் வந்தா அப்படின்னம்னா வீட்டுக்குள்ள வந்து கொஞ்சம் பரபரப்பு சூழல் வந்து அதிகமா இருக்கிறதுக்காக தான் வாய்ப்பு இருக்கு. பார்ப்போம். அடுத்த கேரக்டர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சீத்தல். சீத்தல்னா யாரு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க யாருன்னா பப்ளு பிருத்திவிராஜ். போன சீசன்ல இருந்தே வருவாங்கன்னு சொன்னாங்க, இந்த சீசன்லயே வருவாங்கன்னு சொன்னாங்க. ஆனா இந்த பப்ளு பிருத்திவிராஜுக்கு எப்படியும் வந்து ஒரு 50+ 60+ இருக்கும். ஆனா அவங்க கல்யாணம் பண்ணிருக்க, அதாவது செகண்ட் ஒய்ஃபா கல்யாணம் பண்ணிருக்க இந்த பொண்ணுக்கு வந்து 21 வயசு என்னமோ தான் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா இவங்க 2 பேரும் வந்து மேரேஜ் பண்ணி வீட்டுக்குள்ளேயே வந்து பல யூடியூப் சேனல்ல வந்து நாங்க எப்படி வாழ்றோம், எங்களுக்கு வயசு டிஃபரன்ஸா இருந்தாலும் நாங்க சந்தோஷமா வாழ்றோம் அப்படிங்கிற மாதிரி வந்து வீடியோ எல்லாம் மேக் பண்ணிக்கிருந்தாங்க. பார்த்தா அப்பா தாத்தா மாதிரி தோணுதாமா? அதுக்கப்புறம் வந்து இவங்களை வந்து இந்த சீத்தல வந்து கப் கேக்னு சொல்லி வந்து பிருத்திவிராஜ் எல்லாம் வந்து பயங்கரமா வைரல் ஆக்குறாங்க. ஆனா இப்ப என்ன ஆச்சு அப்படின்னம்னா இப்ப கொஞ்ச காலமா வந்து 2 பேரும் பிரிஞ்சிருக்காங்க. டைவர்ஸ் அளவுக்கு வர போயிருச்சு. அதனால இந்த சீத்தல் வந்து வெளியே வந்து பேட்டி கொடுத்திருக்காங்க. அவர் செஞ்ச சில விஷயங்கள்லாம் இங்க சொன்ன மீடியால சொன்னோம்னா அது வேற மாதிரி ஆகி போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இதனாலே பரபரப்புக்கு பஞ்சம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இந்த சீத்தல் உள்ளுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த கண்டஸ்டன் யாருன்னு சொன்னாலே சிரிச்சு போடுவீங்க. அந்த அளவுக்கு வந்து ஃபேமஸ் ஆனால வேற யாரும் இல்லைங்க, தங்க தலைவன் ராமர் அவர்கள் தாங்க. ராமர் வந்தாலே சீன்ல வந்தாலே அவர் முகத்தை பார்த்தாலே நமக்கு சிரிக்க தோணிடும். அந்த அளவுக்கு அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்குங்க. இங்க இவர் வந்து மதுரை சைட்ல இருந்து தான் போயிருக்காரு. ஆனா ஆரம்ப காலகட்டத்துல ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. அதாவது கேபிஒய்ல வந்து ஆரம்பத்துல ரிஜெக்ட் ஆகி அதுக்கப்புறம் கேபிஒய்க்குள்ள உள்ளுக்கு வந்து இன்னைக்கு கேபிஒய்னாலே ராமர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது மட்டும் இல்ல விஜய் டிவில காமெடி பண்றதுல ஒரு 4-5 பேர் வந்து டாப் மோஸ்ட் இருப்பாங்க. அதுல ராமர் பேர் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கும். அதுவும் இவர் போட்ட ஒரு வேஷம் வந்து டாப் மோஸ்ட். என்னமா இப்படி பண்றீங்களேமா அப்படின்னு ஒரு வார்த்தை போதும். என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களா? அவர் பிக் பாஸ்ல வந்தாலும் கொஞ்சம் கலகலப்பா நல்லாவே இருக்கும். இப்ப குக்கு கோமாளில கலக்கிட்டு இருக்காரு. கண்டிப்பா வந்து ராமர் உள்ளுக்கு வருவாரு, வரணும். சரி, கடைசியா நம்ம பார்க்க போறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வாகீசன். பார்த்திருப்பீங்க இப்பெல்லாம் வந்து நிறைய சாமி பாடல்களை வந்து ரேப் சாங்கா வந்து கன்வெர்ட் பண்ணி இப்ப சோசியல் மீடியால வந்து நிறைய பாட்டு பாடிக்கிட்டு இருக்காரு. அந்த பாட்டெல்லாம் இப்ப இன்ஸ்டாகிராம்ல வேற லெவல்ல ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இவரும் ஆடிஷன் அட்டன் பண்ணிருக்காரு அப்படின்னு ஒரு தகவல் வெளியே வந்திருக்கு. ஒருவேளை இவர் வந்தாருன்னா எப்பயுமே ரேப்பர் கேட்டகரியில ஒருத்தவங்க உள்ளுக்கு வருவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு உள்ளுக்கு வந்தாருன்னா சூப்பரா இருக்கும். அதை பத்தி எதிர்பார்க்கிறோம். கண்டிப்பா வரணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவுதாங்க. உங்களுக்கு யார் உள்ளுக்கு வந்தா செம இன்ட்ரெஸ்டா இருக்கும், பிக் பாஸ்க்கு சரியான கண்டஸ்டன் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் மக்களே.